உலகத்துல எந்த நாட்டுல அநியாயம் நடந்தாலும், எந்த மூலையில அநியாயம் நடந்தாலும் அவங்களுக்காக குரல் கொடுக்கிற முதல் நபர்கள் நம்மளுடைய மக்களாக தான் இருப்பாங்க. நம்ம தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு மக்களாக தான் இருப்பாங்க. முக்கியமா தமிழர்களாக தான் இருப்பாங்க. உலகத்துல எங்க இருந்தாலும் அதுல யாருக்கே ஒரு அநியாயம் நடந்தாலும், அது நம்ம மொழி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, வேறு மொழி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, அந்த அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் நம்ம ஆளுகளாகத்தான் இருப்பார்கள். நம்ம வளர்ற காலத்திலேயே நிறைய விடயங்கள் பார்த்துருப்போம். முகப்புத்தகத்துல ஜஸ்டிஸ் போ அப்படின்ற மாதிரி அந்த அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கைக்குள்ள இங்க பிக் பாஸ் அப்படின்ற த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா, அதுல நம்ம தமிழ் பிக் பாஸ்ல வந்து இந்த அருண் பிரசாத், ஜெஃப்ரி அப்படின்ற நபர்கள் இந்த வாரம் பண்ணது, ஒட்டுமொத்த இத்தனை வாரம் பண்ணதை விட இவனுங்க 100% டிசர்வ் ஃபார் ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி பல பேரால, பல பத்திரிகை நபர்கள், பல மக்கள், முக்கியமா பல பெண்கள், பெரிய பதவியில் இருப்பவர்கள், இவங்க எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோல பார்க்க போற விடயம் இந்த வாரம் த ஷாக்கிங் எவிஷன் ஆஃப் ஜெஃப்ரி அருண் பிரசாத் அப்படின்ற மாதிரி சில விடயங்கள். அது வந்து ஒரு பக்கம். இன்னொன்று வந்து முத்துக்குமரன் அவர்கள், அவருக்கு இந்த ஜாக்லின் செய்ய இருக்கின்ற துரோகம் நாளைக்கு, அது என்ன அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் முதல் முத்துக்குமரன் அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை ஹாஸ்டல்ல போடுங்க. ஹாஸ்டல்ல போட்டதுக்கு அப்புறம் தமிழ் கிளிட்ஸ்ல போடுங்க. முத்து அவர்கள் இப்படி ஒரு பெரியதொரு பிஆர் டீம், அருண் பிரசாத்தோட, சௌந்தர்யாவோட, ஜாக்லினோட, இந்த ஜெஃப்ரியோட அரசியல் சப்போர்ட், இதெல்லாம் தாண்டி இந்த பிக் பாஸ்க்குள்ள எடிட்டிங், கட்டிங், அந்த வேலைகள் இதெல்லாம் தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பிசிக்கலி அவரை அட்டாக் பண்றது, மென்டலி நோகடிக்கிறது, இதெல்லாம் தாண்டி தான் அந்த முத்துக்குமரன் அப்படின்ற அந்த இளைஞர் ஓட்டிங்ல முதலிடத்தில் இருக்காரு. அவருடைய நேர்மை, அவருடைய விளையாட்டை மக்களிடம் காமித்து கொண்டிருக்காரு. அவ்வளவு தூரம் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ இது சாதாரண விடயம் இல்லை. எல்லாராலையுமே இப்படி இருக்க முடியாது. முத்துவோட அந்த பவரையும் அந்த நேர்மையும் தான் இது காமிக்குது. ஸோ முத்துவின் வெற்றி, ஒட்டுமொத்த நல்ல மக்களோட வெற்றி. ஓட் ஃபார் முத்து. உங்களுடைய ஓட்டை முத்துக்கு ஹாஸ்டல் ஆஃபிஷியலி போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் தமிழ் கிளிஸ்லையும் போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு இங்க பண்ண இருக்கிற துரோகம் பாத்தீங்கன்னா, முத்து அவர்கள் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுல இத்தனை நாள்லையும் யாருக்குமே முதுகுல குத்துனதில்லை. ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை செய்வாரு. எதிரியா இருந்தா கூட நல்லது பண்ணா ஃபர்ஸ்ட் பாராட்டுற நபர் முத்துக்குமரன். எதிரியை பத்தியோ நண்பர்களை பத்தியோ முதுகுக்கு பின்னுக்கு மூணாவது நபர்களிடம் தப்பாக பேசாத ஒரே ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அது முத்துக்குமரன் அவர்கள் தான். அதனாலதான் அவருக்கு பல கோடி பேர் ஓட் போடுறாங்க. இன்னைக்கு கூட அவருக்கு அவ்வளவு தூரம் வர்ற மேட்டர் இருக்கு. அப்படி இருக்க கூட இன்னைக்கு ஜாக்லினோட அவர் வந்து போட்ட டீல் வந்து என்னன்னா, எல்லா டீமையும் நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபைனலி மோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா ஜாக்லின் வந்து இப்ப என்ன அப்படின்னா, இன்னொரு டீமோட, ஜெஃப்ரி டீமோட டீலை போட்டு முத்து டீமை காலி பண்ண பிளான் போட்டிருக்காங்க. அதையும் முத்து அவர்கள் வாங்கிட்டார். இவங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஜாக்லினுக்கு அவர் சொல்லுவாரு, இது வந்து நம்ம வின் பண்றது மேட்டர்ல மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜாக்லினுக்கு பயம் வந்துட்டு, ஏன்னா ஜாக்லின் அப்படிங்கிறது அது இன்னொரு ஃபேக் உண்டு. யாருக்கு கைதட்டல் வருதோ அவங்களோட பக்கம் போய் நிற்கிற ஃபேக் தான் அது. அப்ப அதுக்கப்புறம் தீபக் அவர்கிட்டையும் முத்து சொல்லுவாங்க. அப்ப முத்து அழகா சொன்னாரு, இதுல நம்ம வின் பண்றது மேட்டர்ல நம்ம நம்மளுடைய குணம் எப்படி மாறுது, எப்படி முதுகுல குத்துறாங்க அப்படின்றத மக்களிடம் காமிக்கிறதா இந்த கேம். அது மக்கள் பார்த்துக்குவாங்க. ஆனா நம்மளுடைய 100% வெற்றியோ தோல்வியோ நம்ம வந்து போராடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சிறப்பு. சரிங்களா? இதுதான் நான் ஆரம்பத்தில் ரெண்டு வீடியோக்கு மேல ஒரு வீடியோ போட்டேன். இதுதான் கேம் வைக்கிறதுக்கான ரீசன். வந்து அதுல வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், எப்படி தோத்தோம், எப்படி வின் பண்ணோம், அதுதான் மேட்டர். ஸோ முத்து வேற மாதிரி இதோடைய மக்களே. அடுத்தது வந்து அருண் பிரசாத் டிசர்வ் ஃபார் ரெட் கார்டு. காரணம் என்னன்னா, போன வீக் அவ்வளோ தூரம் மக்கள் செல்வன் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தை கூட புரியறது கூட இந்த 37-35 வயசு ஆளுக்கு புரியல. அவ்வளவு தூரம் வெண்மத்தில் இருக்காரு. அவருக்கு நல்லது சொன்னாலும் அவர் எப்படின்னா அந்த எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நினைக்கிற போல இருக்கு. ஒவ்வொரு வீக்கு போக முத்துக்குமரன் அப்புறம் முத்துக்குமரனோட நல்லா பேசுற நபர்கள் மீது அவருக்கான வன்மம் அதிகரித்து போது. விட்டா ஏதாவது எடுத்து அடிச்சாலும் அடிச்சிடுவார் போல இருக்கு. அப்படித்தான் அருண் பிரசாத் வந்து ராணஃபோட கைய, ஷோல்டரை அப்படியே முறிப்பாரு. அதை பத்தி நம்ம இதுக்கு முதல் வீடியோல போட்டுட்டோம், குறும்படங்கள் போட்டாச்சு. ஸோ இது ஒரு விடயம். அடுத்தது வந்து இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல முத்துக்குமரன் அவர்களுடைய கழுத்தை அவர் குறிவைத்த விதத்தை பாத்தீங்களா?
கிட்டத்தட்ட 2 நிமிடங்களுக்கு கிட்ட முத்துவோட கழுத்தை இப்படியே வச்சு கீழே போட்டு புரட்டி முத்துவோட கண்ணு வெளியில வருது, நாக்கு இப்படி வருது. அந்த அளவுக்கு அந்த நபருக்கு அப்படி ஒரு வன்மம். அடுத்தது மஞ்சரி அவர்களை அட்டாக் பண்ண சொல்லி நேற்று சொன்னதும் இவர் தான். ஸோ இப்படியான நபர் எல்லாம் வந்து இனி டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல அங்கே என்ன டாஸ்க் வரப்போது தெரியல. கண்டிப்பா இப்படியான நபர் இருக்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோல விளையாடுகின்ற நபர்களுக்கு பெரிய ஆபத்து. அது மட்டும் இல்லாம பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த ஷோவை நடத்துற ஹோஸ்டை பத்தி போன வீக் தரக்குறைவா பேசியிருக்காரு, ஹோஸ்டோடைய சண்டை பிடிச்சிருக்காரு. பெண்களுக்கு எதிரான வார்த்தை 6 அங்கால 2 வார்த்தை வரும், அந்த ஒரு அசிங்கமான வார்த்தையை பேசியிருக்காரு. மஞ்சரி அவர்களிடம் பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்காரு, நிறவரி தாக்குதல் பண்ணியிருக்காரு, முத்துக்குமரனோட தனிப்பட்ட ரீதியில தனிமனித தாக்குதல் நடத்தியிருக்காரு. எப்படி பார்த்தாலும் இந்த நபருக்கு 10 ரெட் கார்டு கொடுக்கலாம். ஏன் இப்ப வரைக்கும் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் வருகின்ற விடயங்களின் படி இந்த வீக் அருண் போக சான்சஸ் அதிகம் பண்றாங்க. ஸோ அனிதா சம்பத் அவர்களுக்கு பிபி அல்டிமேட்ல நடந்தது, ஹோஸ்டோட அவங்க ஒரு முரண்பாடு பட்டுருவாங்க, ஹோஸ்டை பத்தி வீக்ல வந்து தப்பா பேசிடுவாங்க. அது நடந்து அடுத்த வீக் அவங்க ஓட்டு இருந்து வெளியில போயிட்டாங்க. சரிங்களா? சரவணன் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது, கண்ணை கட்டி வெளியில் அனுப்பதற்கான. கமலாசனை பத்தி அவர் வந்து மூட்டி விடுறான் அப்படின்னு சொன்னபடியே தான். ஸோ அப்படி வந்து இவருக்கு அருண் பிரசாத்துக்கு இந்த வாரம் நடக்கலாம் அப்படின்றது மக்களோட கருத்து, நடக்கணும் என்றது பல மக்களோட விருப்பம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி அப்படின்றவன், கண்டிப்பா ஜெஃப்ரி வந்து ஒரு தவறான ஒரு போட்டியாளருக்கு உதாரணம். வேணுமென்னே அவர் வந்து பல விடயங்களை பண்ணி போட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. நேத்து ராணக் அவர்களை மோண்டட்டா விழ வச்சதும் அவர்தான். இன்னைக்கு அதே மாதிரி தீபக் அவர்களுடைய காலுகளுக்கு காலை போட்டு அவர் அப்படியே பின்னுக்கு அப்படியே விழ பார்த்தாரு. தலை அடிபட்டு இருந்தா என்ன கதைன்னு தெரியல, அப்பயும் இந்த ஆள் நடிச்சிருப்பான் போல இருக்கு. பொம்மை டாஸ்க்ல மோண்டட்டா மூஞ்சல ராணக் மூஞ்சல 2 தடவை குத்தி இருப்பான். ராணக் அந்த பொம்மை இதுக்குள்ள தள்ளி விட்டது முவன்னா. ஸோ இது வந்து பிக் பாஸோட இந்த சீசனுக்கு மட்டுமில்லை, இனி வருகின்ற சீசனுக்குமே ஒரு தப்பான ஒரு உதாரணம். மகத் ராகவேந்திரா ஒரு டாஸ்க்ல முந்தாச்சுக்கிட்ட வாய் விட்டதுக்கு வெள்ளை மீறி பேசினதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. இவருக்கு வந்து எவ்வளோ ரெட் கார்டு கொடுக்கலாம், எவ்வளோ விடயத்தில். ஸோ கண்டிப்பாக ஜெஃப்ரிக்கான ரெட் கார்டும் டோக்கில் இருக்கு அப்படி என்பதுதான் கதை. மக்கள் செல்வனிடம் ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு, எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. நல்லா சட்டை போடுறோம், நல்லா பேசுறோம்ன்றதுக்காக நமக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். ஆனா உண்மையான வெற்றியாளர்கள் அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க, அதை வச்சு வெல்லோன்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த கஷ்டத்தை பார்க்காம குணத்தை பார்த்து மக்கள் செல்வன் அவர்கள் சில பேரை கேள்வியால் கேட்கணும் என்றது மக்களோட கொஸ்டின். சரிங்களா? ஜெஃப்ரி அப்படின்றவர் இந்த ஷோல இருக்க தகுதி இல்லாத ஒரு நபர் எல்லா ரீதியிலையுமே. இது மக்களோட ஒரு ரிக்வெஸ்ட். ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்ப வேண்டிய நபர்கள்ல இந்த ஆள் ஒருத்தர். சரிங்களா? சோ இந்த வாரம் அருண் ஜெஃப்ரிக்கான ரெட் கார்டு வந்து டாக்ல இருக்கு அப்படி என்பதான் ஒரு விடயம். அடுத்தது இன்னொரு ரெட் கார்டு கொடுக்க வேண்டியது சௌந்தர்யா. அந்த அம்மா பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஒரு தளபாடங்கள் மேசை கதிரைகள் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த அம்மா உள்ளுக்குள்ள இருக்கு. சிம்பிளி வேஸ்ட்னு செந்தில் அவர்கள் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. சோ ஓகே மக்கள், இந்த வீடியோல பேச வந்த விடயங்கள் இதுதான். இன்னைக்கு எபிசோட பத்தி நைட்டு வீடியோக்கள் வரும். நன்றி.